இறை இயேசுவில் எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். 4ஆம் அதிகாரம் 15ஆம் திருவசனம். இவை அனைத்தும் உங்கள் நன்மைக்கே நிகழ்கின்றன. இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனித யாக்கோபு திருத்தூதரிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நிமிடம் ஜெபித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. என்று ஜூலை மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறையேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு நெருக்கமானவர்களின் பிரிவால் வாடும் நபர்களையும் இறையேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் மூட வேண்டுமாய் மனமாற ஜெபிக்கின்றேன். சரி நண்பர்களே, இன்று ஆண்டவர் இயேசு நம்மோடு என்ன பேச விரும்புகிறார்? நீங்கள் எங்கிருந்தாலும் எத்தகைய சூழ்நிலைக்கு வெளிப்படுத்தப்பட்டாலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலிருந்தும் நல்லவற்றை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். வாழ்வின் அனுபவம் வீணாக போக விடாதீர்கள் என்று சொல்லித் தருகிறார். வாழ்க்கையில் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும், ஒவ்வொரு அனுபவமும், ஒவ்வொரு சவாலும், வெற்றியும் தோல்வியும் நமக்கு ஏதோ ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. நல்ல நாட்கள் மகிழ்ச்சியை தருகின்றன. கடினமான நாட்கள் ஞானத்தையும் பொறுமையையும் சமாளிக்கும் திறனையும் அறிவையும் நமக்கு தருகின்றன. இரண்டுமே இயேசுவின் பரிசுகள்தான். யோசேப்பு அனுபவித்த ஒவ்வொரு கஷ்டமும் அவரை இயேசு திட்டமிட்ட உயரத்திற்கு அழைத்துச் சென்ற ஒரு படிக்கல்லாக மாறியதல்லவா? அதனால்தான் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றிலும் நன்றி செலுத்துங்கள், இதுவே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை பற்றிய இயேசுவுடைய சித்தம் என்று சொல்லுகிறது. ஒவ்வொரு அனுபவத்தையும் ஒரு பாடமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் நண்பர்களே. இப்படி எனக்கு நடந்ததற்கு அவன்தான் காரணம், இவள்தான் காரணம் என்று மனிதர்களை சுட்டி காட்டாதீர்கள். மனிதர்களால் நமக்கு எதுவுமே செய்ய முடியாது. ஆண்டவர் அனுமதித்தால் ஒழிய, அவர் அனுமதித்தால் ஒழிய எதுவுமே நம் வாழ்க்கையில் அவர் சித்தமில்லாமல் நடக்காது. இயேசு வீணாக்காத எந்த அனுபவத்தையும் நீங்களும் வீணாக்காதீர்கள். சரி நண்பர்களே, இன்றைய முதல் வாசகத்தின் சிந்தனை என்ன பார்ப்போமா? ஒரு பெரிய உண்மையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இன்றைய முதல் வாசகம். நாம் பலவீனமான பண்பாண்டங்கள், ஆனால் நமக்குள் இருப்பது கடவுளின் வல்லமை. மண்பாண்டம் உடையக்கூடியதுதான், ஆனால் அதற்குள் இருக்கும் பொக்கிஷம்தான் அதன் மதிப்பு. அதுபோல நாமும் பலவீனங்கள், கண்ணீர், தோல்விகள், துன்பங்கள் கொண்டவர்களாய் இருக்கலாம். ஆனால் நமக்குள் வாழும் இயேசுவே நம் உண்மையான பலம். புனித பவுல் கூறுகிறார், இன்னல்கள் வந்தாலும் மனமுடையவில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படவில்லை, வீழ்த்தப்பட்டாலும் நான் அழியவில்லை, அதுபோல நீங்களும் வாழ்வீர்கள் என்று. ஏன் அப்படி சொன்னார்? அவர் தனது பலத்தை அல்ல, கடவுளின் வல்லமையை நம்பினார். நம் வாழ்க்கையிலும் சில நேரங்களில் எல்லாமே முடிந்துவிட்டது போல தோன்றும். குடும்ப பிரச்சனைகள், நோய், பணக்கஷ்டம், ஏமாற்றங்கள், மனிதர்களின் புறக்கணிப்பு, இவை நம்மை உடைக்க முயற்சிக்கலாம். ஆனால் கடவுள் நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை நண்பர்களே. அவர் நம்மோடு இருப்பதால் உடைந்து போகாமல் மீண்டும் மீண்டும் எழுந்து நிற்கும் வலிமையை உங்களுக்கு தருவார். ஒரு சிறிய மண் விளக்கில் இருக்கும் ஒளிதான் இருளை அகற்றுகின்றது. அந்த விளக்கு மண்ணால் ஆனதுதான், அது பலவீனமானதுதான். ஆனால் அதன் உள்ளே இருக்கும் தீபமே அனைவருக்கும் வெளிச்சம் தருகிறது. அதுபோல நம்முடைய திறமையோ பலமோ அல்ல. யார் வேண்டுமானாலும் நம்மை பிழைக்க தெரியாதவன், திறமையில்லாதவன் என்று சொல்லிவிட்டு போகட்டும். உங்களுக்குள் செயல்படும் இயேசுவின் அருள் உங்களை உயர்த்தி வைக்கும், மற்றவர்களுக்கு ஒளியாக மாற்றும் நண்பர்களே. வாழ்க்கையில் துன்பங்கள் வந்தால் நான் மட்டும் இதை சுமக்கிறேன், எனக்கு மட்டும்தான் இதெல்லாம் நடக்கின்றது என்று நினைக்காதீர்கள். இயேசு என்னுடன் இருக்கிறார், இந்த சோதனையிலும் அவர் என்னை தாங்குவார், வெற்றியுடன் நான் இயேசுவின் துணையோடு மீண்டு வருவேன் என்று அறிக்கையிட்டு ஜெபியுங்கள். இயேசுவை நம்பும் மனம் இருந்தால் காயங்களுக்குள்ளேயே புதிய வாழ்க்கை மலரும் நண்பர்களே.
என்று சிந்திப்போம். நான் இன்று என் பலவீனங்களையே பார்த்து சோர்ந்து போகிறேனா? முடியாது முடியாது ஆகாது என்று உட்கார்ந்து கொள்கிறேனா? அல்லது என் பலவீனத்திலும் என்னை பிறர் ஒடுக்க முயற்சித்தாலும் இயேசு என்னை வல்லமை உள்ளவனாக மாற்றுவார் என்று நம்புகிறேனா? சிந்தித்து பாருங்கள் நண்பர்களே. சரி, இன்றைய நற்செய்தி என்ன கூறுகிறது? அதன் சிந்தனை என்ன பார்க்கலாமா? நற்செய்தியில் செபதேவியின் மனைவி தன் மகன்கள் உயர்ந்த இடத்தில் அமர வேண்டும் என்று இயேசுவிடம் கேட்கிறாள். ஆனால் இயேசு அவர்களின் எண்ணத்தை மாற்றுகிறார். பெரியவனாக இருக்க விரும்புகிறவன் முதலில் பிறனுக்கு தொண்டனாக இருக்க வேண்டும் என்று சொல்லித் தருகிறார். உண்மையான மகத்துவம் அதிகாரத்தில் அல்ல, பணிவான சேவையில் இருப்பதை கற்றுக் கொடுக்கிறார். இந்த உலகம் உயர்ந்த பதவி, புகழ், பாராட்டு, அதிகாரம் ஆகியவற்றையே வெற்றியின் அடையாளமாக காட்டுகிறது நண்பர்களே. ஆனால் அது உண்மை அல்ல. இயேசு காட்டும் பாதை முற்றிலும் வேறுபட்டது. பிறரை உயர்த்துபவனே உண்மையில் உயர்ந்தவன். பிறருக்காக நேரம் ஒதுக்குபவன், அன்பு காட்டுபவன், தியாகம் செய்பவன், அமைதியாக சேவை செய்பவனே இயேசுவின் பார்வையில் பெரியவன். இயேசு சொன்னதோடு நின்றுவிடவில்லை. சிலுவையில் தம் உயிரையே தந்து சேவை செய்வதே என் வாழ்க்கை என்று வாழ்ந்தும் காட்டிவிட்டார். அதனால் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது உயர்ந்த இடத்தை தேடுவது அல்ல, உயர்ந்த அன்போடு வாழ்வது. ஒரு மரம் தன் கனிகளை தானே சாப்பிடுவதில்லை, தன் நிழலை தானே அனுபவிப்பதும் இல்லை. அது வெயிலில் நின்று கொண்டு பிறருக்கு நிழல் தருகிறது. அது அமைதியாக நின்று பிறருக்கு கனியும் தருகிறது. யாராவது அதை பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும் அந்த மரம் தனது பணியை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கையைத்தான் இயேசு நம்மிடமும் எதிர்பார்க்கிறார். என்னை யார் கவனிக்கிறார்கள் என்று கேட்பதை விட இன்று நான் யாருக்கு உதவ முடியும் என்று கேட்க துவங்குங்கள். எப்போதும் எல்லோரும் எனக்கு சேவை செய்து கொண்டே இருக்க வேண்டும், என்னை ஒரு மகாராணி போல, மகாராஜா போல பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள். நீங்களும் பிறருக்கு உதவி செய்யுங்கள், பணிவாக வாழுங்கள். உங்களால் முடிந்த உதவிகளை உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் செய்யுங்கள். சிந்தித்து பாருங்கள் நண்பர்களே. நான் உயர்ந்த இடத்தை தேடுகிறேனா அல்லது பிறரை உயர்த்தும் வாழ்க்கையை வாழுகிறேனா? என் குடும்பத்தில், பணியிடத்தில், சமூகத்தில் இன்று நான் யாருக்கு அன்போடு சேவை செய்ய முடியும்? ஒருவருக்காக என்னால் முடிந்த ஒரு உதவியை செய்வேன் என்று இன்று முடிவெடுத்து செய்யுங்கள். நிச்சயம் அதற்கான பலன் உங்களுக்கு உண்டு நண்பர்களே. சரி, இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா? கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். இயேசுவே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் செய்த பாவத்தை எண்ணி பார்த்து கண்ணீரோடு உம்மிடம் அதற்கு மன்னிப்பு கேட்டு எங்கள் மன்றாட்டுக்களை துதியோடும் நன்றியோடும் சமர்ப்பிக்கும் போது நிச்சயம் அதற்கான அறுவடையை நாங்கள் செய்வோம் என்று விசுவசிக்கிறோம். சீயோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல இருந்தோம். அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது, நாவில் களிப்பாரவாரம் எழுந்தது. ஆம் இயேசுவே, அன்று சீயோனை நீர் மாற்றினீர், எழும்பி நிற்க செய்தீர். அதே போல எங்களையும் மாற்றும். எங்கள் வாழ்வில் உள்ள தரித்திரங்களை எடுத்து போடும். நோய் நொடியில்லாத வாழ்க்கை தாரும். தேவைகளை சந்தித்தருளும். நல்உடல் சுகம் தந்து காத்தருளும். நாங்களும் எங்கள் முகத்தில் மகிழ்ச்சியோடும் களிப்பு ஆரவாரத்தோடும் வாழ துணை செய்தருளும் இயேசுவே. ஆண்டவர் எங்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார் என்று பிற இனத்தார் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். அதே போல நாங்களும் எங்கள் குடும்பத்தார் மத்தியிலும் உறவுகள் நண்பர்கள் மத்தியிலும் ஆண்டவர் இயேசு எங்களுக்கு எவ்வளவு பெரிய செயல் செய்துள்ளார் பாருங்கள் என்று சாட்சியாக சொல்லும்படி எங்கள் வாழ்க்கையை மாற்றி ஆசிர்வதித்தருளும். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார். அதனால் நாம் பெருமகிழ்ச்சியோடு இருக்கின்றோம். நன்றி இயேசுவே. ஆண்டவரே, தென்னாட்டின் வறண்ட ஓடையை நீரோடையாக வான்மழை மாற்றுவது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றியருள கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் என்று நம்பி ஜெபிக்கிறோம். ஆம் இயேசுவே, எங்கள் வாழ்க்கையில், படிப்பில், பணியிடத்தில், பிள்ளைகள் காரியத்தில் இருக்கும்
வறண்ட ஓடை போன இடங்களை நீரே வான்மழையாக மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். வான்மழையை நிறைவாய் பொழிந்தருளும். அதன் மூலம் எங்கள் வாழ்க்கை செழிப்பாக மாறட்டும். விதை எடுத்துச் செல்லும் போது அழுகையோடு செல்கின்றார்கள். அரிகளை சுமந்து வரும்போது அக்களிப்போடு வருவார்கள். ஆம் இயேசுவே, விதை விதைக்கும் போது நாங்கள் துன்பத்தோடு இன்று ஜெபத்தை விதைத்தாலும் அதன் அறுவடையை நாங்கள் ஒரு நாள் சீக்கிரமே மகிழ்ச்சியோடு கண்ணார காண்போம் என்று விசுவசிக்கிறோம். நீரே எங்கள் ஆண்டவர். அல்லேலூயா. நீர் எங்களை தேர்ந்து கொண்டு வாழ வைக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இயேசுவே. இந்த நாளை உமது கரங்களிலே ஒப்படைத்து ஜெபி. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.